ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உருவாக்கி நீங்கள் தேவனாய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்த்து எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்க அப்பா. அதுக்கு நமக்கு நன்றி ராஜா. இந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் அப்பா இயேசுவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை கொடுத்த ஆண்டவரே இதோ உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் பேச போகிறீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரை கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொண்டு எங்களை நீங்கள் ஊசி தள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, உம்முடைய கிருபையினால் முடிசூட்டுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வழியில் கூட நம்முடைய வேதத்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளலாம். இதில் இவனமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத தலைப்பு. வேதம் சொல்கிறது, நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை பரிசுத்தமாக தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ்கிற விஷயமா இருக்கலாம். நம்ம உண்மை உள்ளவளாக இருக்கும் பொழுது நம்ம இப்போ பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் வேலைகளில் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு நபரை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்முடைய வேதத்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த வசனங்களிலே நம்ம இந்த அதிகாரம் முழுவதும், தானியேல் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்தோம்னா தெரியும், தானியேலை ஆண்டவர் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். ஆமென். அவன் ஒரு எருசலேமிலிருந்து வந்த ஒரு அடிமை. அவன் பாபிலோனில் இருக்கிறான். நேபுகாத் நேச்சருடைய காலத்தில் அவன் ஒரு அடிமையாக அவன் பாபிலோனுக்கு வரான். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் தரியு ராஜாவுடைய காலத்தில் இருக்கிறான். தரியு ராஜாவுடைய காலம் இப்போ தரியு ராஜா ஏறக்குறைய 120 தேசத்தை ஆட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பரர் கிங்டம், மிகப்பெரிய ராஜா. அதில் 120 தேசம்னா இந்தியாவும் ஒரு பாட்டு வரும். அவ்வளோ பெரிய ராஜா. அவன் என்ன செய்கிறான்னா, அந்த 120 தேசங்களையும் ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு 3 பிரதானி தலைவர்களை ஏற்படுத்தி அந்த 3 பிரதான தலைவர்களிலே தானியேலை தலைவனாக நியமிக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் தானியேலை வைக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல தானியேல் ஒரு மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் பாபிலோனுக்குள்ளே போகும்போது ஒரு அடிமையாகி போனான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. நம்ம கவர்மெண்ட் வேலைங்கிறது நம்ம தமிழில் அதாவது அரசாங்கத்துறைன்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையாக இதில் சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது ஒரு கவர்மெண்ட் வேலை தான். ஆனால் அந்த வேலையில் உண்மையாக இருந்தபடினாலே அவனுக்கு அந்த வேலையில் ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வச்சிலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து, ஆண்டவர் நம்முடைய வேலைகளிலே நம்முடைய பசுத்தமாக வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நிச்சயமாக ப்ரமோஷன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல தானியேலை ஆண்டவர் அதாவது 120 தேசத்துக்கும் பிரதானியாக, அவங்களை விசாரிக்கிறவனாக, ஒரு பிரதம மந்திரி என்று சொல்லலாம். 120 தேசத்துக்கு பிரதம மந்திரிங்கிறது ஒரு சாதாரண பதவி இல்லை. எகிப்திலே யோசேப்புக்கு இருந்த பதவியை பார்க்கிலும் பல மடங்கு பெரிய பதவி. ஏன்னா 120 தேசத்தை சிற்றரசர்களை அவன் என்ன செய்யணும், விசாரிக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு பதவியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. இப்போ ஆண்டவனை அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்காரு. உடனே இவனை பிடிக்காத ஒரு சில எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு விதமாக குழி பறிக்கும்படியாக அவங்க சதித்திட்டங்களை போடுறாங்க. உடனே இவன் ஏதாவது தப்பு செய்வானா என்று சொல்லி பல மாதங்கள் வேவு பார்க்குறாங்க. வேவு பார்த்த பிறகு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பொதுவாக ஒரு பழமொழி இருக்கும்,
இருண்டவன் கண்ணுக்கு எல்லாம் பேய். அதாவது ஒரு எதிரி நம்ம குறை சொல்கிறவன் நம்ம வந்து நல்லது பேசினாலும் அவன் குறையாக தான் எண்ணுவான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அவன் ஒரு எதிரிங்க, சத்ருவானவங்க. ஆனால் இவனை பார்க்குறாங்க, இவன் எல்லாத்துலேயுமே உண்மையாக இருக்கிறான். ராஜாவுக்கு எந்த விதத்துலையும் அவன் துரோகம் பண்ணலை. ஒரு பிரதம மந்திரியாக இருந்தும் அவன் ராஜாவுடைய பதவிக்கோ எதுக்குமே அவன் ஆசைப்படலை. எல்லாத்துலேயுமே ராஜாவுக்கு துரோகம் செய்யாமல் ராஜா சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே பல மாதங்கள் வேவு பார்த்தும் ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கலை. கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இவன் இவனுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் 3 வேளை தினமும் ஜெபிக்கிறான். இந்த விஷயத்தில் நம்ம தந்திரம் பண்ணி நம்ம குழி பறித்தாலே ஒழிய வேறு எந்த விஷயத்துலையும் அவனை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. என் தேவ ஜனமே, நம்ம தானியலை போல நம்ம வேலை செய்கிற இடத்துல இப்படி தான் நம்ம உண்மை உள்ளவெல்லாம் இருக்கணும். நம்ம நம்முடைய எதிரிங்க நம்மளை பார்த்து சொல்லணும், நீ தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, இவங்ககிட்ட ஒரு குறையும் இல்லை, நம்மளை குறையே கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லி நம்மளை நேசித்தவங்க கிடையாது, நம்மளை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கிடையாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்முடைய சத்துருக்கள் நமக்கு சாட்சி சொல்கிறதுக்காக நம்ம நல்ல சாட்சி உடையவளாக இருக்கணும். யோசேப்பை குறித்து அவனுடைய எஜமானன், அவன் முன்னாடி அவன் அடிமையாக இருந்த இடத்துல போத்திபார் என்ன பண்ணுறான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்றும் அவன் காரிய சுற்றி உள்ளவனாக இருக்கிறான் என்றும் அவன் என்ன பண்ணுறான், அவன் கண்டு அவன் தன்னுடைய வீட்டுடைய விசாரிப்பு காரியத்தில் எல்லாத்துலேயும் அவனை மேன்மையானவனாக உயர்த்துறான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்மக்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி மற்றவங்க எல்லாரும் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக, முக்கியமாக நம்முடைய சத்துருக்களும் கூட சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு உண்மைத்தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கின்ற மனுஷனிடத்தில் நம்ம உண்மையாக இராத பட்சத்தில் காணாத தேவனிடத்தில் உண்மையாக இருக்க முடியாது. நம்ம நம்முடைய தேவனை கர்த்தரிடத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமே என்ற பட்சத்தில் நம்ம சாட்சி உள்ளவளாக நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார். எங்கே சென்றாலும் சரி, படிப்பின் காரியமாக இருக்கட்டும், வேலையின் காரியமாக இருக்கட்டும், இல்லை சபையில் நம்ம ஆராதிக்கிற விஷயமா இருக்கட்டும், பரிசுத்தமான காரியமாக இருக்கட்டும், நம்ம தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிப்பார். நம்ம தியானித்த வசனத்தின்படி உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆனால் ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு நம்ம தீவிரிக்காமல் உண்மை உள்ளவளாய் நம்ம இருப்போம். நிச்சயமாக தானியலை போல நீங்கள் செய்கின்ற வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அவன் ஒரு அடிமை தான், ஒரு எருசலேமில் கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. அவன் வெளிநாட்டுக்காரன். பொதுவாக வெளிநாட்டுக்காரர்களை உள்நாட்டுக்காரங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்நியனோடு கூட இருந்தாரே என்றால் எல்லாரும் அவனை நிச்சயமாக இங்கே அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அங்கீகரிக்க செய்கிறவர் கர்த்தர். அவனை நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். எல்லாருடைய கண்களிலிருந்தும் தயவுகளை ஆண்டவர் கிடைக்க செய்தார். அதே போல் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து மற்ற உங்களுடைய எஜமானுடைய கண்களிலிருந்து உங்களுடைய ஓனர், மேனேஜர், உங்களுடைய சூப்பர்வைசராக இருக்கலாம், அவங்களுடைய கண்கள்லேருந்து நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்து நிச்சயமாக உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். வேதத்தில் அதே போல் நம்ம நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். நெகேமியாவுடைய காரியங்களில் அவனுடைய ராஜா அவன் என்ன செய்கிறான், அவன் என்னென்னலாம் கேட்குறானோ எல்லாவற்றையுமே மறுக்காமல் கொடுக்குறான். அதாவது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல இந்த மாதிரி என்னுடைய பட்டணத்தில் போய் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டும்படியாக எனக்கு பர்மிஷன் தாங்க என்று சொல்கிறான். அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. பர்மிஷன் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை வருஷம் ஆகும் என்று சொல்லி தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பட்டணத்துடைய அலங்கம் கட்டப்படணும். 1 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் ஆகலாம், அதுக்கு கால வாரியம் இல்லை. ஆனால் அவன் பர்மிஷன் தரான், அதுவே பெரிய விஷயம். ஆனால் அதோடு அவன் என்ன பண்ணலை, விடலை. மேற்கொண்டு என்ன செய்கிறான், இந்த மாதிரி பட்டணத்தை கட்டுவதற்கான மரங்களையும்
அதற்கு என் கூட வந்து பாதுகாக்கிறதுக்கான ஆட்களையும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறான். மீன் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் கூட இருந்தனால மீன் அவன் என்னெல்லாம் கேட்டானோ ராஜா அதை மறுக்காமல் செய்தான். மீன் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், யார் உதவி செய்ய மாட்டாங்க என்று நீ நினைக்கிறீங்களோ அவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய வைக்க, அவங்களுடைய கண்களிலிருந்தும் தயவு கிடைக்க வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் கூட நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம் தேவனாய கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உருவாக்கின எங்கள் தேவனாய கர்த்தாவே, ஆண்டவரே இந்த காலை வேளையில் கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை கொடுத்துருக்கீங்களேப்பா, அதுக்கு நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தானியலை குறித்து நாங்கள் பார்த்தோமே, ஆண்டவரே இதோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோமே. அப்பா தானியேல் ஆண்டவரே தன்னுடைய காரியங்களிலே அப்பா உண்மையுள்ளவனாக இருந்தான்ப்பா. அவனுடைய எதிரிகள் ஆண்டவரே அவனை வேவு பார்த்து ஆண்டவரே அவனுக்கு குழி பறிக்க நினைத்தும் ஆண்டவரே ஒரு குறையும் அவனிடத்துலேருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே அந்தளவுக்கு உத்தமமானாக இருந்தானே. அதே போல் ஆண்டவரே இயேசுவே என்னுடைய எதிரிகள் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உத்தமமான இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே தானியேலை ஆண்டவரை அடிமையாய் ஆண்டவரை வந்த அப்பா இயேசுவே தானியேலை ஆண்டவரை அதிபதியாய் மாற்றின அதே தேவன் ஆண்டவரை எங்களையும் அதிபதியாக ராஜாக்களாக ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற பணியிலே எங்களை மாற்றி நீங்கள் வல்லவராக இருக்கீங்கப்பா. ஆண்டவரை இயேசுவை கேட்ட இந்த வசனத்தை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இந்த வசனம் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து விசுவாசத்தையும் அன்பையும் ஆண்டவரை உறுதியையும் ஆண்டவரே இயேசுவை கொண்டு வருவதாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.